ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக என்னென்ன சாதனை படைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? புயல்ல இந்தியாவோட கேடயம் 2026 எண்ணெய் நெருக்கடியில இருந்து ஒவ்வொரு குடிமகனையும் அரசாங்கம் எவ்வாறு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்பிஜி மற்றும் எண்ணெய் விநியோக அதிகரிப்பு, உண்மையான நடவடிக்கை, உண்மையான பாதுகாப்பு. ஹார்முஸ் ஆலை மூடப்பட்டதனால உலகம் பீதி அடைந்துள்ள நிலையில இந்திய அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களையும் சட்டத்தையும் பயன்படுத்தி சுத்திகரிப்பு ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய புரோபேன், பியூட்டேன் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் கழிவுகள் எல்லாத்தையுமே நேரடியா எல்பிஜி உற்பத்திக்கு திருப்பி விட்டிருக்கு. அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் ஐஓசி, பிபிசிஐ, HPCL இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டு உபயோக எல்பிஜியை பெறுது. இந்த மாதிரி நிறுவனங்கள் 99% வீட்டு உபயோக எல்பிஜியை பெறாங்க. அதே நேரத்துல வணிக பயனர்களை விட வீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதையும் உறுதி செய்யறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தோட இந்த உத்தரவு சுத்திகரிப்பு ஆலைகளின் ஒவ்வொரு லிட்டர் துணை பொருட்களையும் வீட்டு உபயோக எல்பிஜிக்கு வெற்றிகரமா திருப்பி விடப்பட்டிருக்கு. இதன் மூலம் வணிக பயனர்களை விட வீட்டு உபயோக விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. 74 நாள் இடையிருப்பு பல்வகை இறக்குமதிகளை பத்தி பார்க்கலாம். குடிமக்களுக்கான பாதுகாப்பு, இந்தியாவிடம் இருந்து சுமார் 74 நாட்களுக்கு தேவையான உத்திசார் மற்றும் வர்த்தக பெட்ரோலிய இருப்புகள் 250 மில்லியனுக்கும் அதிகமாக பீப்பாய்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம தள்ளுபடி விலையில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்ய எண்ணெய் உட்பட 40 நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெயும் கிடைக்குது. ஐரோப்பாவில இருந்து 48 மணி நேரத்திற்கும் குறைவான எரிவாயு இருப்பும், சிங்கப்பூர்ல இருந்து 1.6% மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி சரிவையும் சந்திக்கக்கூடிய வேளையில இந்தியாவின் நிலை உத்தி சார்ந்தது மட்டுமல்லாம நிலையானதாகவும் இருக்கு. பெட்ரோல், டீசல் விலைகள்ல மாற்றம் இல்ல. எல்பிஜி சிலிண்டர்கள் இன்னும் உங்களோட சமையல் அறைக்கு வந்து சேரும். இதுதான் தற்போது ஒவ்வொரு இந்திய குடும்பமும் பெறக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இயற்கை எரிவாயும் கட்டுப்பாட்டு ஆணையம் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு முன்னுரிமை உள்நாட்டு PNG வீடுகள் மற்றும் CNG வாகனங்களுக்கு 100% உறுதி செய்யப்பட்ட விநியோகம், தொழிற்சாலைகள் மற்றும் தேயிலை தோட்டங்களுக்கு 80% மற்றும் உர ஆலைகளுக்கு 70% விநியோகம். அரசாங்கத்தோட இயற்கை எரிவாயு கட்டுப்பாட்டு ஆணை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு அளித்து மாற்று வழிகள்ல இருந்து கூடுதல் சரக்குகளையும் வாங்குது. உங்கள் சிலிண்டருக்கு மின்வெட்டு இல்ல, உங்கள் வாகனத்திற்கு முடக்கமும் கிடையாது. இப்படி ஒரு பொறுப்பான அரசாங்கம் உலகளாவிய குழப்பங்களுக்கு மேலாக குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்குது. உள்நாட்டு மின்வெட்டு எதுவும் பாதிக்கவும் இல்ல. உற்பத்தி துறை இயல்பான அளவுல ரொம்பவே தொடருது. அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய துறைகள் முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது குடிமக்களே முதன்மை என்ற அரசின் முன்னுரிமையை நிரூபிக்குது. இந்திய தேசிய காங்கிரஸோட நாச வேலை அம்பலமாகுது. 1991 அந்நிய செலாவணி கையிருப்பு இறக்குமதியோட 3 வாரங்களுக்கும் குறைவா இருந்த போதே காங்கிரஸ் ஆட்சி செய்தது. இத இந்தியாவோட தங்கத்தை வெளிநாடுகளுக்கு அடைமானம் வைக்க கட்டாயப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட எண்ணெய் பத்திரங்கள் கடனை மறைத்து பண வீக்கத்தை அதிகரிச்சது. இது நம்மளெல்லாம் பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலையில விடப்படுறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பல்வகைப்படுத்தல், கையிருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆகியவற்றின் மூலம் வெளிப்படையாக நெருக்கடியை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் வேளையில விநியோக சரிவு மற்றும் மோடி ட்ரம்ப் சமரசம் என்ற பொய்யான கூற்றுகளோட அவங்க பெரிய பெரிய பீதிகளை கிளப்புறாங்க. வரலாறு மீண்டும் நிகழ்கிறது. ஒரு தரப்பு மீள்திறனை உருவாக்கும் போதுதான் மற்றொரு தரப்பு பொதுமக்களின் நம்பிக்கையும் பலவீனப்படுத்த முயற்சிக்குது. ஆட்சியோட கர்மம் சொல்லாட்சியை விட உரக்க பேசுது. சமமான விநியோகமும் பராமரிக்கப்படுது. வீடுகள்ல பற்றாக்குறை இல்லாம பாதுகாக்குது. காங்கிரஸ் கால நெருக்கடி என்னன்னு பார்க்கலாம். அந்நிய செலாவணியில 5 ஆண்டுகளுக்கும் மேலான எண்ணெய் இறக்குமதி பாதுகாப்பு, 40 நாடுகள்ல பன்முகப்படுத்தல், 74 நாள் கையிருப்பு, வெளிப்படையான விலை நிர்ணயம், ரஷ்யாவோட பாதுகாப்பு, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், பணவீக்கம் 2.75%, சமமான நாடுகள்ல ரொம்ப குறைவு. குடும்ப செலவினங்கள் பாதுகாக்கப்படுது. பல 10 ஆண்டு கால தயாரிப்புகள் தகுதியான பாதுகாப்பு வழங்கியிருக்கு. பேரியல் பொருளாதார அவசர நிலையும் கிடையாது. குடும்ப நெருக்கடி இல்ல. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் மீள்திறன் மட்டுமே இருக்கு.